ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்திற்கு 9 புதிய நீதிபதிகள், 3 பெண் நீதிபதிகள் உள்ளிட்டோரின் பெயர் பட்டியலை பரிந்துரை செய்தது கொலீஜியம். டோக்கியோ ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். பேட்மிண்டன் வீராங்கனை சிந்துவுக்கு ஐஸ்கிரீம் வழங்கி பாராட்டு. மக்கள் தொகை அதிகமுள்ள இந்திய நாட்டில் ஒலிம்பிக் பங்களிப்பு குறைவாகவே உள்ளது. வீரர்களுடனான கலந்துரையாடலில் பிரதமர் மோடி ஆதங்கம். இந்தியாவில் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பு. ஒரே நாள் பாதிப்பு கூடுதலாக 10,000 உயர்ந்து 35,000 பேருக்கு தொற்று. இந்திய பங்குச் சந்தையில் உற்சாகத்துடன் தொடங்கிய வர்த்தகம். மும்பை பங்குச் சந்தை சென்செக்ஸ் 56,000 புள்ளிகளை தாண்டியது. அசாம் மிசோரம் எல்லையில் மீண்டும் பதற்றம். அசாம் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் படுகாயம் அடைந்ததாக மிசோரம் அரசு புகார். ஆப்கானில் உள்ள இந்தியர்களை மீட்க மத்திய அரசு தீவிரம். பாதுகாப்பாக அனைவரையும் அழைத்து வரும்படி அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் இருந்து 3,200 பேர் மீட்கப்பட்டதாக அமெரிக்கா தகவல். கடந்த காலங்களில் செய்த தவறுகளை மீண்டும் செய்யப்போவதில்லை என்று அதிபர் பைடன் திட்டவட்டம். ஆப்கானிஸ்தானின் நிலவரம் குறித்து பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் ஆலோசனை. வரும் 24ஆம் தேதி மீண்டும் விவாதிக்கிறது ஐநா சபை. தாலிபான்களின் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம். ஃபேஸ்புக் நிறுவனம் நடவடிக்கை. ஒரு மாதத்திற்கு பிறகு குறைந்த டீசல் விலை. லிட்டருக்கு 19 பைசா குறைந்து 94 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை. சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இருதரப்பு வழக்கறிஞர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம். சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவிலிருந்து மிக குறைவானவர்களே போட்டியில் பங்கேற்றதாக ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 7 பதக்கங்களை இந்தியா வென்றது. இதையடுத்து ஒலிம்பிக்ஸ் தரவரிசை பட்டியலில் இந்தியா 48வது இடத்தை பிடித்தது. சுதந்திர தின விழாவில் இந்திய ஒலிம்பிக்ஸ் வீரர்களை புகழ்ந்து உரையாற்றிய பிரதமர் திரு மோடி அவர்களை நினைத்து நாடே பெருமை கொள்வதாக தெரிவித்தார். இந்நிலையில் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு விருந்தளித்த பிரதமர் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக உரையாடினார். அப்போது பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவிற்கு போட்டிக்கு முன்பு உறுதியளித்ததைப் போல ஐஸ்கிரீம் வழங்கினார். இவ்வளவு மக்கள் தொகை நாட்டிலிருந்து குறைவானவர்களே ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்பதாக தனது ஆதங்கத்தையும் பிரதமர் திரு மோடி வெளிப்படுத்தினார். உச்சநீதிமன்றத்திற்கு 3 பெண் நீதிபதிகள் உட்பட 9 நீதிபதிகளின் பெயர்களை கொலீஜியம் அமைப்பு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் கீழ் 4 மூத்த நீதிபதிகள் உறுப்பினர்களாக இருக்கும் கொலீஜியம் அமைப்பு நீதிபதிகளை தேர்வு செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்கிறது. அந்த வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திற்கு 9 நீதிபதிகளின் பெயர்களை கொலீஜியம் பரிந்துரைத்துள்ளது. இந்த பட்டியலில் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி நாகரத்னா, தெலுங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி ஹீமா கோலி, குஜராத் உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி பேலா திரிவேதி ஆகிய 3 பெண் நீதிபதிகள் இடம்பெற்றுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு எம் சுந்தரேஷ் பெயரும் கொலீஜியம் பரிந்துரையில் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அசாம் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக மிசோரம் அரசு புகார் தெரிவித்துள்ளதை அடுத்து இரு மாநிலங்களுக்கு இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. அசாம் மிசோரம் இடையேயான எல்லை பிரச்சினை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக இரு மாநில எல்லையில் வன்முறை மூண்டது. இதில் அசாம் போலீசார் 6 பேர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மேலும் வன்முறை நடக்காமல் இருக்கும் பொருட்டு இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டது. இந்நிலையில் அசாம் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மிசோரம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக அம்மாநில அரசு புகார் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் மூலம் அசாம் அரசு பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் மிசோரம் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள அசாம் அரசு மிசோரம் தரப்பிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாலேயே திருப்பி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஆப்கன் விவகாரம் குறித்து மத்திய அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்திய பிரதமர் திரு மோடி அந்நாட்டில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தாலிபான்களின் கட்டுப்பாட்டில் ஆப்கன் சென்றதால் அங்கு நிலவும் சூழல் குறித்தும் மாறிவரும் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழல் குறித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திருமதி நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஆப்கானில் இருந்து டெல்லி திரும்பிய அந்நாட்டுக்கான இந்திய தூதர் திரு ருதேந்திர டாண்டன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியாவின் உதவியை எதிர்பார்க்கும் ஆப்கன் மக்களுக்கு துணை நிற்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து ஆப்கனில் சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு பிரதமர் திரு மோடி உத்தரவிட்டார். ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து வெளியேறும் அகதிகளுக்கு அனைத்து நாடுகளும் தங்கள் கதவுகளை திறக்க வேண்டும் என்று மலாலா வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெண் கல்விக்காக குரல் கொடுத்து வருபவரும் நோபல் பரிசு பெற்றவருமான மலாலா யூசப்சாயி செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் தாலிபான்களுக்கு எதிராக உலக நாடுகள் செயலாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆப்கானில் உள்ள பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களின் நிலை குறித்து தான் மிகவும் கவலை அடைந்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் மேற்கு நாடுகள் ஆப்கானிஸ்தானின் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஆப்கானிலிருந்து வெளியேறும் அகதிகளுக்கு அனைத்து நாடுகளும் தங்கள் கதவுகளை திறக்க வேண்டும் என்று மலாலா கோரிக்கை வைத்தார். பெண் குழந்தைகளின் கல்விக்கு குரல் கொடுத்ததால் பாகிஸ்தானைச் சேர்ந்த மலாலா மீது கடந்த 2012ஆம் ஆண்டு தாலிபான்கள் கடும் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பலத்த காயமடைந்த மலாலா பின்னர் இங்கிலாந்தில் சிகிச்சை பெற்று அங்கேயே குடியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாலிபான்களின் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களின் ஆதிக்கம் ஓங்கியதை அடுத்து அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை அச்சத்தில் உள்ளது. மேலும் தலைநகர் காபூலை கட்டுக்குள் கொண்டு வந்த தாலிபான்கள் வீடுகளில் புகுந்து கொள்ளையடிக்கும் செயல்களில் ஈடுபடுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன. தீவிரவாத அமைப்பான தாலிபான்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாதத்தை தூண்டும் வகையில் தாலிபான்களால் பதிவிடப்படும் கருத்துக்களை நீக்கும் விதமாக ஃபேஸ்புக் நிறுவனம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அதன்படி நேற்று தாலிபான்கள் சார்பில் இயக்கப்படும் ஃபேஸ்புக் கணக்கை முடக்கிய அந்நிறுவனம் தற்போது தாலிபான்களுக்கு ஆதரவாக செயல்படும் வாட்ஸ்அப் கணக்குகளையும் முடக்கி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது.
ஆப்கானிஸ்தான் நாட்டிற்காக அமெரிக்காவின் மகன்களையும் மகள்களையும் நாம் ஏன் போருக்கு அனுப்ப வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ள அதிபர் ஜோ பைடன், கடந்த கால தவறுகள் மீண்டும் நடைபெறாது என்றும் ஆப்கானிலிருந்து அமெரிக்க ராணுவத்தை திரும்பப் பெறும் முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜோ பைடன், 2001ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்ற இரட்டை கோபுர தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகளை ஒழிப்பதற்காகவே அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தான் சென்றதாகவும் அந்நாட்டை கட்டமைப்பதற்காக இல்லை என்றும் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கு எதிராக ஆப்கானிலிருந்து செயல்பட்டு வந்த தீவிரவாதம் ஒடுக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்க ராணுவம் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்ததாகவும் அமெரிக்க ராணுவம் வெளியேறுவதற்கு இதைவிட உகந்த சூழல் இருக்காது என்றும் கூறினார். தாலிபான்களை ஒடுக்க ஆப்கன் ராணுவத்திற்கு அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா செய்ததாகவும், ஆனால் ஆப்கன் ராணுவத்தினர் போராடாமலேயே சரணடைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். ஆப்கன் அரசியல் தலைவர்களிடம் ஒற்றுமையின்மையே தாலிபான்களின் வெற்றிக்கு முக்கிய காரணம் என்றும், ஆப்கன் அரசியல்வாதிகள் நாட்டை கைவிட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் என்றும் பைடன் குற்றம் சாட்டினார். ஆப்கானிஸ்தானுக்காக ஆப்கன் ராணுவமே போராட தயாராக இல்லாத சூழலில் அமெரிக்க வீரர்கள் போரில் உயிரிழப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கடந்த காலங்களில் நடைபெற்ற தவறுகள் மீண்டும் நடைபெறக்கூடாது என்பதில் தாம் தெளிவாக இருப்பதாகவும், ஆப்கானிலிருந்து அமெரிக்க ராணுவத்தை திரும்பப் பெறும் முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் ஜோ பைடன் உறுதிபட தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் அதிபர் பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறிய அஷ்ரப் கனி தங்கள் நாட்டிற்கு வரவில்லை என கஜகஸ்தான், தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அரசுகள் அறிவித்துள்ளன. ஆப்கன் அதிபர் பதவியை ராஜினாமா செய்த அஷ்ரப் கனி தஜிகிஸ்தானுக்கு தப்பி ஓடியதாக தகவல்கள் வெளியாகின. அதே சமயம் அவர் கஜகஸ்தான் நாட்டுக்கு சென்றதாக மற்றொரு தகவல் பரவியது. ஏராளமான பணத்துடன் ஹெலிகாப்டரில் அஷ்ரப் கனி ஆப்கனை விட்டு தப்பி ஓடியதாக ரஷ்ய தூதரகம் தெரிவித்தது. ஆனால் கஜகஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுமே அஷ்ரப் கனி தங்கள் நாட்டுக்கு வரவில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன. இதையடுத்து அஷ்ரப் கனி மற்றும் ஆப்கனின் பிற தலைவர்கள் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் தஞ்சம் புகுந்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த செய்தியை உஸ்பெகிஸ்தான் அரசு மறுத்துள்ளது. இதனிடையே அஷ்ரப் கனி தற்போது ஓமன் நாட்டில் இருப்பதாகவும் அவர் அமெரிக்காவில் குடியேற முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாலிபான்களை ஆப்கானிஸ்தான் அரசாக அங்கீகரிக்க முடியாது என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனடா நாட்டு சட்டத்தின்படி தாலிபான்கள் தீவிரவாதிகளை என அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியுள்ளார். எனவே தாலிபான்களை ஆப்கானிஸ்தான் அரசாக கனடா ஏற்காது என்றும் தெரிவித்துள்ளார். ஆப்கானில் உள்ள கனடா நாட்டினரை அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டும் என்பதிலேயே தங்களின் முழு கவனம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். வெளிநாட்டினர் ஆப்கானிலிருந்து வெளியேறுவதை தாலிபான்கள் தடுக்கக்கூடாது என்று ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே ஆப்கன் விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனும் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினர். அப்போது ஆப்கானிஸ்தான் மீண்டும் பயங்கரவாதத்தின் புகலிடமாக அமைந்துவிடாமல் இருப்பதை வல்லரசு நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று போரிஸ் ஜான்சன் வலியுறுத்தினார். ஆப்கன் நிலவரம் குறித்து வரும் 24ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையில் மீண்டும் விவாதம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு மாதத்திற்கு பிறகு டீசல் விலை லிட்டருக்கு 19 காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை பொறுத்தவரை தினசரி விலை நிர்ணயம் என்ற நடைமுறை வந்ததிலிருந்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்தது. இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து அதன் விலை தாறுமாறாக உயர்ந்து கொண்டே வருகிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபாயை கடந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து உயரும் பெட்ரோல் டீசல் விலையால் வாகன ஓட்டிகள் கலக்கமடைந்துள்ளனர். இந்நிலையில் சென்னையில் தொடர்ந்து 5வது நாளாக இன்று பெட்ரோல் விலையில் எந்த மாற்றமும் இன்றி லிட்டருக்கு 99 ரூபாய் 47 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. டீசல் விலையை பொறுத்தவரை சென்னையில் 31 நாட்களுக்கு பின்னர் 19 காசுகள் குறைந்து 94 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் புதிய அரசை நிறுவுவது குறித்த அறிவிப்பை வெளியிட தாலிபான்கள் தயாராகி வருகின்றனர். ஆப்கானிஸ்தான் நாட்டை முழுமையாக கைப்பற்றியுள்ள தாலிபான்கள் தற்போது பொதுமக்கள் விரும்பும் வகையில் ஆட்சி நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர்.
காபூலை அவர்கள் கைப்பற்றிய போது சில இடங்களில் அந்த அமைப்பினர் கொள்ளையடிக்கும் செயலில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் யாருடைய வீட்டுக்குள்ளும் அத்துமீறி தாலிபான்கள் நுழையக்கூடாது என அந்த அமைப்பின் தலைமை அலுவலகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த முறை தாலிபான்கள் ஆட்சி புரிந்த போது பெண்களுக்கு பெரும்பாலான உரிமைகள் மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது தாலிபான்கள் தரப்பிடம் தொலைக்காட்சியில் பணியாற்றும் ஒரு பெண் பேட்டி எடுக்கும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளது. இருப்பினும் காபூல் நகரில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகளில் இருந்த பெண்களின் படங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் கார் போன்ற தனியார் வாகனங்களில் சினிமா பாடல் உள்ளிட்ட இசைகளை ரசிப்பதற்கு பொதுமக்கள் அஞ்சுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆப்கானிஸ்தானில் உள்ள தூதரகங்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும் என தாலிபான் அமைப்பு அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் அந்நாட்டு மக்களிடையே பதற்றம் நிலவி வருகிறது. நாட்டை விட்டு வெளியேற மக்கள் தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர். இதனிடையே தாலிபான் அமைப்பின் அரசியல் குழு தலைவர் முல்லா அப்துல் கனி பராதர் ஆப்கானிஸ்தானின் கண்டாஹர் மாகாணத்திற்கு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் தாலிபான் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜபிபுல்லா முஜஹித் முதல் முறையாக காபூலில் உள்ள தனியார் செய்தி நிறுவனம் மூலமாக உலக நாடுகளுக்கு சில அறிவிப்புகளை வெளியிட்டார். 20 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னர் தங்களது நாடு கிடைத்துள்ளதாகவும் தற்போது உள்நோக்கத்தோடு ஆப்கானிஸ்தானில் எந்தவித தாக்குதல்களும் நடத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். தாங்கள் வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் இருப்பதாகவும் தங்களுக்கு உள்நாட்டிலோ வெளிநாடுகளிலோ எந்தவித எதிரிகளும் தேவையில்லை என்றும் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் உள்ள வெளிநாட்டினர் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர்களுக்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாது என்றும் வெளிநாட்டு தூதரகங்கள் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தங்களது மத கோட்பாடுகளின்படி செயல்பட தங்களுக்கு உரிமை உள்ளது என்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்காக பயன்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட உரிமைகள் வழங்கப்படும் என்றும் பெண்களுக்கு எதிராக எந்தவித அடக்குமுறைகளும் இருக்காது என்றும் தெரிவித்தார். பத்திரிகை சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்றும் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கப்படும், தாங்கள் யாரையும் பழிவாங்க நினைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அரசாங்கத்தை அமைத்த பின்னர் சட்ட திட்டங்கள் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் எல்லைகள் அனைத்தும் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் ஆயுத கடத்தல் போன்ற நடவடிக்கைகள் இருக்காது என்றும் தங்களது ஆயுதங்கள் முறையாக பதிவு செய்யப்பட்டு சேமித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இருதரப்பு வழக்கறிஞர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோட்டூர்புரம் நாயுடு தெரு 4வது சந்தில் சிமெண்ட் சாலை அமைக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்தது. ஆனால் அங்கு வசிக்கும் வழக்கறிஞர் பத்மநாபன் தரப்பினர் சாலை அமைத்தால் மழை நீர் தங்கள் வீட்டினுள் செல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அதே பகுதியில் வசிக்கும் தாமஸ் தனசீலன் என்பவர் பத்மநாபன் தரப்பினர் சாலை அமைக்க விடாமல் பிரச்சனை செய்வதாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். தியாகத் தலைவி சின்னம்மாவின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் பல்வேறு இடங்களில் வாழ்த்து சுவரொட்டிகளை ஒட்டியும் கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் ஏழை எளியோருக்கு உதவிகளை வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் திரு கார்த்திகை ராஜன் ஏற்பாட்டில் மாசிலாமணிபுரத்தில் அமைந்துள்ள முதியோர் இல்லத்தில் பிரார்த்தனை செய்யப்பட்டு காலை உணவு வழங்கப்பட்டது. கழக அமைப்பு செயலாளர் திரு ரா ஹென்றி தாமஸ், எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் திரு ஆறுமுகசாமி, மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் திரு ராமதுரை, மாவட்ட இளைஞர் பாசறை துணைத் தலைவர் திரு காசிபாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்று தியாகத் தலைவியுடைய பிறந்த நாளை இன்று நாங்கள் சீரும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் என்னுடைய பிறந்த நாளை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டாம், ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நலத்திட்டங்களை கொடுத்து அந்த நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் என்று சொன்னதின் அடிப்படையிலே இன்று இந்த தூத்துக்குடியிலே இந்த இல்லத்திலே முதியோர் இல்லத்திலே வந்து நாங்கள் இன்று அவர்களுக்கு காலை உணவுகளை வழங்குகிறோம், மதிய உணவுகளும் வழங்க இருக்கின்றோம். அவருடைய பிரார்த்தனையோடு இன்று நலத்திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.
ஈரோடு மாநகர் மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் சங்கரா நேத்ராலயா ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் காலை உணவு வாங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் அமைந்துள்ள யோக நரசிங்க பெருமாள் கோவிலில் தியாகத்திலவி சின்னம்மாவின் பெயரில் ஸ்ரீ நரசிங்கவல்லி தாயார் மற்றும் யோக நரசிங்க பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு சேலை, வேட்டிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு கோடீஸ்வரன், கரூர் திரு துரைதேவர், திரு செல்வம், திரு ராஜ்கவின், மார்க்கெட் சங்கர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் பொன்னேரி அடுத்த சென்னிப்பாக்கம் உள்ள கல்யாண வீரபத்திரர் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு சின்னம்மா சிறப்புடன் நீடூடி வாழ வேண்டி வழிபாடுகள் நடைபெற்றன. அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு PV சங்கர்ராஜா, ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்டம் திருமுருகன்பூண்டி பேரூராட்சி கழக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் பெரியாயபாளையம் கருணை இல்லம் ஆதரவற்றோர் மனநல காப்பகத்தில் முதியவர்கள், குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில் சின்னம்மா பெயரில் சிறப்பு அர்ச்சனைகள், தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் மாவட்ட கழக அவைத்தலைவர் திரு பால்சாமி, நகர இளைஞரணி செயலாளர் திரு அசோக் பாண்டியன், வார்டு செயலாளர்கள் திரு பாலகிருஷ்ணன், திரு முருகேசன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்க காத்திருக்கிறார் ஐஸ்வர்யா.